சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு எலெக்ஷன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மீனாவை எச்சரிக்கிறாங்க. எப்போவுமே எங்கள் சிந்தாமணி அம்மா இடத்த யாராலையுமே பிரிக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படியெல்லாம் பேச சொல்லி உங்கள் சிந்தாமணி அம்மா இங்கே அனுப்பி விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க எதுக்காக அனுப்ப போகிறாங்க, உன் மேலே எங்களுக்கு பரிதாபம் வந்தது, அதனால தான் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்களை நீங்கள் இங்கே மிரட்டு தானே வந்திருக்கீங்க, உங்கள் சிந்தாமணி அம்மாவை நானே போய் பார்த்துட்டு வரேன், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தவும் சிந்தாமணியை போய் பார்க்குறாங்க. சிந்தாமணி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, உனக்கு தைரியமாக இருந்தால் என் கூட மோதி ஜெயிச்சு பாரு, அதுக்கப்புறம் நானே உனக்கு தலை வழங்குறேன், தேவையில்லாமல் குறுக்க வழியில் போயிட்டு என்னை ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு ஒரு நாளும் உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு எதா ஆனாலையும் பரவாயில்ல, ஆனால் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மீனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் உன்னை நான் சும்மாவும் விட மாட்டேன், அதை முதல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோ, வர எலெக்ஷனில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், முடிஞ்சா என்ன மீறி நீ ஜெயிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணு இருக்க, அதனால தான் துள்ளிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க, அதனால் நான் சொல்கிறத கேட்டுக்கோ, நீயே இதை வாபஸ் வாங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.